ஹாய், திஸ் இஸ் ஷத்திர். வெல்கம் டு டியா சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நான் ரீசெண்ட்லி பார்த்த ஃபியூ ஃபிலிம்ஸ் அண்ட் சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி அண்ட் டைரக்டட் பை விக்னேஷ் சிவன். ஸோ லீட் ரோலில் வந்து பிரதீப் ரங்கநாதன், எஸ்ஜே சூர்யான், கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங் ரோலில் வந்து யோகி பாபு, சீமான், கௌரி, ஷாரா, மாளவிகா அண்ட் சுனில் ரெட்டி அண்ட் இன்னும் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இட் இஸ் செட் இன் 2040. ஸோ அதில் அப்போ வந்து எல்ஐகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை லவ்வை மெஷர் பண்ணுறது அண்ட் லவ் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை காமிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு கம்பெனி பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குற ஹீரோ அவரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீ டஸ் நாட் பிலீவ் இன் த டெக்னாலஜி. அண்ட் ஏன்னா அவங்க அப்பா, அதாவது சீமானோட கேரக்டர் வந்து அதாவது இந்த மாதிரி செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, அவங்க ஏதாவது வந்து மேல் ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்கள வந்து 6 months ஜெயில் மாதிரியான விஷயங்கள் மாதிரி, அந்த இயற்கை ஜெயில் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் இவர் அதெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டார். ஸோ வென் his relationship is sabotaged with this app, so அவர் வந்து he starts to fight against the app. ஸோ கடைசியில் வந்து அந்த ஆப் க்ளோஸ் பண்ணாங்களா இல்லையா, ஆல்ரெடி ஒரு கேஸும் போயிட்டுருக்கும். ஸோ அந்த கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து 2040 செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லைக் பில்டிங்ஸில் இருந்த டெக்னாலஜியில் இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, பிளாக் மிரர்னு சொல்லி ஒரு சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து லைக் டெக்னாலஜி வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லைக் நெகட்டிவாக ஆர் பாசிட்டிவாக எப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு தாக்கம் இந்த இதில் இருந்துச்சு. பட் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ லைக் நான் பாசிட்டிவான விஷயம் சொன்னது அது ஒன்று தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு. பட் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து லீட் ரோலாக நடித்த பிரதீப் ரங்கநாதன் அவரோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும், இல்லை கீர்த்தி ஷெட்டியோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும், பிஆரோட பர்ஃபாமன்ஸ் இட் வாஸ் யூஷுவல் கம்பேர்ட் டு பாஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற போது இட் டிட் நாட் ஃபீல் ஆர்கானிக் ஆர் இட் ஃபெல்ட் ரிப்பீட்டட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கீர்த்தி ஷெட்டியோட கேரக்டர் வந்து அகெயின் ஒரு சந்தோஷ் சுப்ரமணியமில் ஹாசினியோட கேரக்டர், அதுக்கப்புறம் இன்னும் பல கேரக்டர் த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ரொம்ப டம்பாக காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக ஒரு ஆர்க் இருக்காது, அவங்களுக்கு யோசிக்க தெரியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இவங்களே ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அது வந்து ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் விமனுக்கு எழுதிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து லைக் ஜோக்ஸ் நிறையா இருக்குது. பட் ஆஸ் யூஷுவலி இட் கோஸ் பேக் டு அந்த ஓல்டு பாடி ஷேவிங் ஜோக்ஸு, இல்லை வந்து யாரையாவது மலிவுபடுத்தி பண்ணுற ஜோக்ஸு, அந்த மாதிரியான இதுக்கு போயிடுறோம். இது கொஞ்ச நாளாக நம்ம தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கம்மியாகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. பட் அகெயின் யூத்லேயா இருக்கட்டும், இல்லை எந்த படத்துலையா இருக்கட்டும், அது வந்து மறுபடியும் ரொம்ப டெலிபரேட்டாகவே பார்க்க முடியுது அந்த மாதிரியான ஜோக்ஸு. ஸோ அது வந்து இட் வாஸ் இன் அ பேட் டேஸ்ட். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, நிறையா லைக் எமோஷன் எலிவேட் பண்ணுற மாதிரி நிறையா காட்சிகள் இருக்குது. பட் அது சம்ஹவ் வந்து we couldn't feel it. Like and the problem is like 2K kids அந்த லவ் ஸ்டோரியை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. லைக் தே ஆல்சோ இவங்களும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அந்த டேர்ம்ஸ்குள்ளே போய் சிக்கி
அவங்களோட லவ்வை வந்து மறுபடியும் வந்து லைக் அது வந்து பர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க வெளியே. அவங்களோட அவங்களோட லைஃப்பில் இப்போ லவ் எப்படி இருக்குது அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து மறந்துடுறாங்க. மறுபடியும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பண்ணது தான் வந்து லவ், நாங்கள் பண்ணது தான் வந்து லைக் ட்ரூவான லவ், நீங்கள் பண்ணுறது வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய சிக்கலாக தான் முடியுது இந்த மாதிரி படங்களில். அண்ட் அது போக மற்ற நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் லைக் அது டக்குன்னு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அவங்கள வந்து நம்மளுக்கு பார்க்க பிடிக்குதோ இல்லையோ, பட் அவங்க தான் வந்து வராங்க அப்படிங்கிற போது அது வந்து ஓகே, லைக் அவங்கள என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறது வராங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக அதுக்கு டைம் எடுத்துக்க தேவைப்படலை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லாவே பண்ணியிருந்தார். பட் தேர் வாஸ் அ சீன், ஒரு அன்வான்டான சீன்ஸ் நிறையா இருந்துச்சு. அதில் ஒரு சீன் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அவரோட எம்ப்ளாயீஸை கூப்பிடுவார். அப்போ வந்து ஒரு பஞ்சாபி சர்தாஜி அவர் வந்து நின்றுருப்பார். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவரோட டர்பனை வந்து அடிக்கணும் அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு புரியலை. அந்த சீன் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அது ஐ டோன்ட் நோ வாட் ஆட்ஸ் டு தட் சீன் அப்படின்னு தெரில. மேபி எஸ்ஜே சூர்யாவை வில்லனாக காமிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது, ஆல்ரெடி அவர் வில்லன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதை ஏன் வைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு தோணலை. அண்ட் ஆல்சோ எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் ஏன் அப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. ஈவன் தோ த செட்டப் வாஸ் ரியலி குட். பட் என்ன தான் இருந்தாலும் 2040லேயுமே வந்து த ஹீரோக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து அந்த லவ் மீட்டர்லேருந்து எல்லாமே வந்து லைக் இதாக காமிக்கும். அது இன்னுமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து டேபுவாக ஆக்கிறது. லைக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து ஐ திங்க் அதை வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதோ இல்லை வந்து அது மேரேஜுக்கு போகிறதோ அவ்வளோ பெரிய ப்ராப்ளமேட்டிக்கான, இஃப் தே டூ ஆர் ஓகே வித் இட், அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. அது இன்னுமே வந்து அதை டேபுவாக காமிக்கிறது வந்து ஆர் லைக் அதை வந்து இன்னுமே ப்ராப்ளமேட்டிக்காக காமிக்கிறது ஏன்னு எனக்கு புரியலை. அண்ட் ஆல்சோ லைக் 2040லேயுமே தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லவ் இந்த படத்தில் ஃபீலே பண்ண முடியல. இப்பயே வந்து லைக் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை வந்து ஒரு சில படங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இந்த படத்தில் எப்படி அதை வந்து மிஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு புரியவில்லை. இன்ஃபேக்ட் 2040 அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் வந்து காமிச்சிருக்கலாம். அது என்ன தான் வந்து லைக் உங்களால் எலாபரேட்டாக காமிக்க முடியலைனாலும் 2040 அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வந்து ஃபிலிமில் காமிக்காதது வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் அவங்கள வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு, தோணுச்சு. ஸோ அண்ட் லைக் த ஜோக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதை நீங்கள் இக்னோர் பண்ணது வந்து கரெக்டு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து நீங்கள் அவங்கள வச்சுட்டு இன்னும் வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் ஜோக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஐ ஃபெல்ட் ஈவன் 2040 அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் 2014 செட் பண்ணிட்டீங்க, அதுக்கு அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வைக்க மறந்தாங்க, ஆர் அது டெலிபரேட்டாக விட்டாங்களா அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரியல. அண்ட் ஆல்சோ லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த விமனை வந்து எதுக்காக அப்படி எழுதுனாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. அண்ட் ஆல்சோ அதுலேயும் ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சீனும் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ the second half of the film felt a little bit long. அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த முன்னாடியே அந்த பார்க்கில் ஒரு சண்டை வரும், அதிலே முடிச்சிருந்தா கூட படம் கிட்டத்தட்ட எண்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ those were the things that
those were the things about love insurance company. And again சொல்லணுன்னா அனிருத் வாஸ் த லைக் த பேஸ். ஒரு இந்த படத்தை வந்து ஒரு அளவுக்கு சில சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த எமோஷனை எலவேட் பண்ணுறது அனிருத்தோட மியூசிக்காக தான் இருந்துச்சு. அண்ட் லைக் ஹிஸ் லைக் பட் த சாங், அந்த சாங்கை வந்து இதில் வேஸ்ட் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பிகாஸ் லைக் அந்த சாங் வந்து இட் வாஸ் லைக் ஒரு பாஸ்ட் டெக்கேடில் வந்து அந்த சாங்கை, ஸோ அதை வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமையே அது இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆர் லைக் இந்த படத்துக்கு அது வந்து பெருசாக செட் ஆகலை அப்படிங்கிற தோணுச்சு. இட் டிட் நாட் மேக் தட் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. எஸ், தட்ஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து வாலா 2 பயோபிக் ஆஃப் அ பில்லியன் ப்ரோஸ். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ சீக்வல் ஆஃப் வாலா பயோபிக் ஆஃப் அ பில்லியன் பாய்ஸ். 2024 வந்துச்சு அந்த படம். இதுவும் வந்து இட்ஸ் அ கமிங் ஆஃப் ஏஜ் காமெடி ட்ராமா டைரக்டட் பை சவின் எஸ்ஏ. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சிமிலர் டு த ஃபஸ்ட் பார்ட். பட் இதில் வந்து ஃபியூ திங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாய்ஸ் அப்படிங்கிற போது இதில் வந்து பிரதர்ஸோட ரிலேஷன்ஷிப்பை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்டோரியுமே அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. லைக் தேர் வில் பி பிரதர் சிஸ்டர் காம்பினேஷன், பிரதர் காம்பினேஷன். அதுக்கப்புறம் சிங்கிள் சைல்டு அண்ட் ஃபாதரோட காம்பினேஷனும் இருக்கும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே கிட்டத்தட்ட பிரதர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து லீட் ரோல் வந்து ஹஷிர், அலன் பின் சிராஜ், அர்ஜுன் ஜாய், விநாயக் அண்ட் தேவராஜ் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் ஏஞ்சல் மரியா, வேதா சங்கர், விஜய் பாபு, அஜு வர்கீஸ், பிஜு குட்டன், அல்ஃபோன்ஸ் புத்திரன் அண்ட் சுதீஷ் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து இட் வாஸ் லைக் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கோட சீக்வல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. பட் எந்த இடத்துலையுமே பெருசாக அதை வந்து போர் அடிக்கலை. பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்தாலும் நிறையா விஷயங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் வந்து நல்லாவே எலாபரேட்டாக சொல்லியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து லைக் அந்த நடித்தவங்க 4 லீட் ரோலுமே வந்து அவங்க வந்து லைக் ஆக்டிங் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருந்துச்சு. பிகாஸ் தியர் பர்ஃபார்மன்ஸஸ் வேர் ஸோ ஆர்கானிக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆர் ஸோ சட்டில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு 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 லைக் அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, எலாபரேட்டாக பண்ணியிருக்கலான்னா லைக் அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் பிரதரோட ரிலேஷன்ஷிப்புமே வந்து அவ்வளோ பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தெரியலை. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கதை தான். ஒரு 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 ஹையர் மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறாங்க, சாக்ரிஃபைசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஸோ இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் ரிப்பிட்டேட்டிவ், பட் இட் வாஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் வாஸ்ன்ட் போரிங் அண்ட் இட் வாஸ் எமோஷ்னல். எஸ்பெஷலி வந்து அந்த கிளைமேக்ஸ் சாங்கெல்லாம் வரும்போது யூ வில் லிட்ரலி க்ரை அப்படின்னு தான் சொல்லலாம். இட் வில் லிட்ரலி டேக் லைக் யோர் மெமரிஸ் வித் யோர் சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். ஸோ அது வந்து லைக் அதுதான் இந்த படத்தோட ஒரு 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 ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக நான் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ இந்த படத்துலேயும் ஒரு பெரிய சிக்கலாக என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஓகே அந்த ஏஜுக்கு அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. பட் என்டோர்சிங் கண்டினியூஸ்லி வந்து மலையாளம் ஃபிலிம்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்டோர்சிங் வைலன்ஸ். அந்த வைலன்ஸை வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக அதை வந்து கேப்சர் பண்ணுறதும், அது வந்து இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் வரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ராங் அப்படிங்கிறத தவிர வரீட் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் வந்து எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து லைக் சண்டை போடுறது வந்து ரொம்ப ஹீரோயிக்காக, பிகாஸ் அதுக்கான இது அடைவாங்க. ஆக்சுவலி இதுலேயும் வந்து அந்த போலீஸ் வரைக்கும் போய் அந்த ப்ராப்ளம்லாம் ஆகும். பட் அது வந்து அந்த அளவுக்கு
அவங்க பாதிப்படைகிறது வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக சொல்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து இந்த படத்தில் வந்து சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து சினிமாட்டோகிராஃபியே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ லைக் நிறைய ஆங்கிள்ஸ், நிறையா இதை வச்சு தான் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் இன்னொரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னா எடிட்டிங் தான். லைக் ஒவ்வொரு மாண்டாஜஸுமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எடிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது, அது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் காமிக்கிறது, ஒரே பேட்டர்னாக இல்லாமல். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்த்தேன் இந்த படத்தில். அண்ட் எஸ், ஸோ அடுத்து வந்து வாலா 3 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஸ்டோரி ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுனால ஐ திங்க் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு தட் இஸ். பட் இந்த படம் வந்து இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், டூ ட்ரை இட் இஸ் அவைலபிள் இன் ஜியோ ஹாட்ஸ்டார். அடுத்து வந்து ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம் இது அப்படின்னு சொல்லலாம் பர்சனலி. பிகாஸ் லைக் இன்டர்ஸ்டெல்லார் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு, விச் இஸ் அகெயின் சைஃபை கிறிஸ்டோஃபர் நோலன். இன்ன வரைக்குமே வருஷம் நான் பார்ப்பேன். அண்ட் இன்ன வரைக்குமே பார்க்கும்போது ஏதாவது ஒரு புது விஷயங்கள் வந்து அந்த படத்தில் தெரியும். ஏதாவது ஒரு புது விஷயங்கள் அந்த படத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது தான் இருக்கும். இட் டஸ் நாட் கெட் போர் அட் ஆல். ஸோ அப்படி இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துச்சு. அண்ட் இட் டிட் நாட் டிசப்பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இட்ஸ் அகெயின் அ sci-fi film directed by Phil Lord and Christopher Miller. இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ நாவல் 2021 வந்த நாவல் வித் த சேம் நேம். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் லீட் ரோலில் வந்து ரயன் காஸ்லிங், அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் சாண்ட்ரா ஹூலர், ஜேம்ஸ் அண்ட் லியோனல் வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த கதை வந்து லைக் ஒன் ஆஃப் த ஏலியன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கிள் வந்து ஏலியன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கிள் வந்து நம்ம சன்னை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதோட எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் வீனஸ். ஸோ அது வந்து எதனால் ஆகுது, அந்த பார்ட்டிக்கல், அந்த ஆர்கானிசம் என்ன, அது வந்து எப்படி வந்து லைக் எப்படி வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஏன்னா அது ஸ்டாப் பண்ணல அப்படின்னா லைக் யூ கேன், அதாவது லைக் சன்னோட இது வந்து சன்னோட லைக் அதோட பவர் வந்து குறைஞ்சு எர்த் கேன் பிகம் கோல்டு. 30 இயர்ஸில் வந்து குளோபல் வார்மிங் மாதிரி குளோபல் கூலிங் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து பேஸ் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அதை வந்து கிரேஸ் அப்படிங்கிற கேரக்டர், அதாவது ரயன் காஸ்லிங்கோட கேரக்டர் வந்து அந்த ஆர்கானிசம் வந்து கண்டுபிடிச்சி, அது வந்து ஆஸ்ட்ரோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பார். அது ஏன் வீனஸை வந்து மர்க்கரி அட்ராக்ட் பண்ணாமல் ஏன் வீனஸ் அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ நம்ம கேலக்ஸி மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற நிறைய கேலக்ஸியும் அதை வந்து அந்த இதே மாதிரியான ஒரு விஷயம் பெட்ரோவா லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபினாமினன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் ஒரே ஒரு கேலக்ஸி டவ் செட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமில் மட்டும் நடக்கலை, அங்கே மட்டும் இது வந்து பெருசாக எஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான இது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டலான ஜேர்னி மாதிரி இவரை வந்து அமுச்சு விட்றாங்க. பட் இவர் வந்து கோமாவில் இருக்கார். ஸோ எந்திரிக்கும் போது இவருக்கு என்ன ஆகுது என்ன அப்படின்னே தெரியல. ஸோ இவரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையா, சன்னை வந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரயன் காஸ்லிங் லைக் ஹீ இஸ் அ ஸ்டெல்லார் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் த வே ஹீ கேரிஸ் த ஃபிலிம், அதாவது லைக் இந்த படம் வந்து நிறைய காமெடிக்கான
காமெடி பண்ணுறதுக்கான வேஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ரைன் காஸ்லிங்கோட நைஸ் காய் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஹீஸ் அ பர்ஃபெக்ட் காமெடி ப்ளஸ் ஹீரோ ரோலுக்கு பயங்கரமாக அடாப்ட் ஆகிக்குவார். ஸோ ஹீ வாஸ் லைக் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அண்ட் இட் இஸ் அ பிட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து எப்படி இருந்துச்சு ஏர்த்தில் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும், அதை வந்து இங்கே எப்படி அதை வந்து அந்த சிச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறதும், அதை கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் அந்த இன்டர்ஸ்டெல்லார் அந்த பிளானட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து he comes across with an alien, ராக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ நல்லா எடுத்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுலேருந்து லைக் அது எராடினி அப்படின்னு சொல்லுவாங்க லைக் அந்த ராக்கி அப்படிங்கிற இது. ஸோ அந்த கேரக்டரை, ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து இன்டர்ஸ்டெல்லாரில் டார்ஸ்ன்னு ஒரு ரோபோட் இருக்கும்ல, அதுக்கும் லீட் ரோலுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கும். பட் அது பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம இன்டெப்த்தாக பார்த்தா அவங்க 2 பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து இதுலேயும் ஃபீல் ஆச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் லைக் எஸ்பெஷலி அந்த கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்டெல்லாரில் அந்த ஒரு சீன் வரும்ல, அதே மாதிரியே ஒரு சீனும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து கம்ப்ளீட்லி சயின்ஸ் அண்ட் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லலாம். அது ரெண்டுத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வித் என்ன சொல்கிறது, வித் எமோஷன்ஸ், வித் லவ், அதுதான் பேஸாகவே இருந்துச்சு ஆக்சுவலி. அதுதான் லைக் இன்டர்ஸ்டெல்லருமே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த சயின்ஸு அதெல்லாம் தாண்டி அதோட கோரான வேல்யூ வந்து லவ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், லவ், லோன்லினஸ், நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் ஒரு 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 கண்ட்ரோல்டாக ஒரு கம்ப்ளீட் சைஃபையாக இல்லைனாலுமே அதை வந்து பேலன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது லைக் இட் இஸ் அ ஃபேண்டசி அப்படிங்கிறதுனால அந்த அந்த லைக் என்ன சொல்கிறது, சன் ஈட்டிங் ஆர் லைட் ஈட்டிங் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணப்படாது. ஆர் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு த சயின்ஸ் தட் வி நோ. ஸோ அதெல்லாமே வந்து லைக் ரியல் சயின்ஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸும் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வச்சு எப்படி அந்த ஷிப்பு வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதை எப்படி வந்து அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் ட்ராவல், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சு அதை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக குறைகள் அப்படி இல்லைன்னு அப்படின்னு சொல்லலாம். பட் இட் ஆல்சோ மிஸ்ஸஸ் சர்டன் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அந்த லைக் இந்த 2 கேரக்டரும் வந்து அந்த உடனே பேசுகிறது, அவர் லைக் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டக்குன்னு போன மாதிரி இருக்குது. அது வந்து எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க, அவர் லைக் அதை எப்படி வந்து 2 பேரும் அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சு. அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அதுக்கான டைம் அவங்க வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. பட் மற்றபடி ப்ராஜெக்ட் ஹேல் மேரி இஸ் லைக் ஆஃப்டர் 10 years ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்க்குற மாதிரி, நாட் யூ கான்ட் கம்பேர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு
இன்டர்ஸ்டெல்லார் வந்து இட் கோஸ் ஸோ டீப் இன் டு சயின்ஸ், இட் கோஸ் ஸோ அக்யூரேட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இட் ஹேஸ் தட் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் சயின்ஸ் அண்ட் ஃபேண்டசி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறனால இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ், ஸோ தட்ஸ் மை டேக் ஆன் திஸ் ஃபிலிம். ஸோ இந்த ஃபிலிம் வந்து இப்போதைக்கு வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஐ திங்க் இட் வுட் பி ஃப்ரீ ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது போக வந்து ஐ ஹவ் சீன் a few series. ஸோ அதில் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல் 85, டேல் ஃப்ரம் 85 ஆர் டேல் ஆஃப் 85. ஸோ அந்த சீரீஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த சீரீஸ்லேயும் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து அந்த சீசன் 5, 4 ஆர் லைக் சீசன் 5, 4 சொன்ன அதே பேட்டர்ன் இஷ்யூஸ் வந்து இந்த படத்துலேயும் இந்த சீரீஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். பட் மற்றபடி இட் இஸ் அ ஃபன் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ திங்க் தேர் வுட் பி another பார்ட் as well. மொனார்க் சீசன் 2 அது வந்து நீங்கள் பார்க்கலனாலும் எனக்கு தெரிஞ்ச பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு அப்படின்னு தான் தோணுச்சு. பிகாஸ் வர ஒரு மான்ஸ்டரை வந்து தேவையில்லாமல் அதை தடுத்து இது பண்ணி அது வாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 10 எபிசோடுமே அந்த மாதிரி தான் போகும் இல்லையா. பெருசாக வேறு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. வெறும் வந்து இன்னும் வந்து காட்ஜிலா, கிங் காங், அதுக்கப்புறம் மற்ற மான்ஸ்டர்ஸ் வச்சே ஓட்டிகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட வைப்பு தான் எனக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தோணுது. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் முத்து அலியாஸ் காட்டானன்னு ஒரு சீரீஸ் இருக்குது, விஜய் சேதுபதி நடித்தது. இட் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் அ க்ரைம் த்ரில்லர் ஆர் லைக் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். பட் போக போக வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அ சிங்கிள் பர்சன்ஸ் கேரக்டர் ஆன் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அ வெரி போல்டு எண்டிங், ஒரு ஓப்பன் எண்டிங். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் ஆல், பட் நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் அவைலபிள் இன் ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோட்டுன்னு ஒரு படம் இருக்குது, அது அனிமேஷன் படம். அது உங்களுக்கு அனிமேஷன் எல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா அது இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் வாட்ச். அதுக்கப்புறம் ஸ்வாப்டுன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள். அது எஸ்பெஷலி தமிழ் டப்பிங்கில் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் வந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எஸ்பெஷலி அந்த ஸ்லாங்குக்காகவே பார்க்கலாம். படம் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மற்ற அனிமேஷன் படத்தோட யூஷுவலான விஷயங்கள் தான் இருக்கும். பட் அந்த லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் த ட்ராமா ஜெண்டாயா அண்ட் ராபர்ட் பேட்டின்சன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிமாக நான் அதை பார்த்தேன். பிகாஸ் அவங்க எடுத்திருக்கிற டாபிக் வந்து இந்த மாஸ் ஷூட்டிங் பேஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலி ரொமான்டிக் ட்ராமாவாக ஆரம்பித்தாலும் அதில் இருக்கிற ப்ரீடாமினண்ட்டான விஷயம் வந்து அந்த மாஸ் ஷூட்டிங் பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வாட்ச். அது வந்து இட் ஹேட் அ வெரி யூனிக் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் லைக் the screenplay வந்து it swaps between the past, the future and also like அவங்க மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களும் வரும். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் டு வாட்ச் அ ஃபிலிம் லைக் தட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தூயா மெயின் ஒரு படம் இருக்குது. இட் இஸ் லைக் இவங்களோட ஹிந்தியில் ஒரு ஃபிலிம். ஸோ இட் இஸ் அ ரீமேக் ஆஃப் தாய்லாண்ட் பேஸ்ட் ஃபிலிம் வேறு க்ராக்கடைல் கம்ஸ் அண்ட் அட்டாக்ஸ். ஸோ இதில் வந்து அந்த ஒரு டைமுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த லாஜிக் வந்து பெருசாக ஈடுபடாது. ஸோ பட் அந்த மெக்கட்ரானிக்ஸில் அந்த க்ராக்கடையில் காமிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் க்ரைம் 101 லைக் so that was a interesting like crime த்ரில்லராக இருந்துச்சு. ஒரு ஈவெண்ட் வந்து எப்படி ஒரு 3 கேரக்டர்ஸை வந்து ஒரே இடத்துக்கு கொண்டு வருது அண்ட் அதில் நடக்கிற ட்ராமா மாதிரியான விஷயங்கள் போகும்.
சென்ட் ஹெல்ப் வந்து அகெயின் இட் இஸ் அவைலபிள் இன் ஜியோ ஹாட்ஸ்டார். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் காஸ்டவே அண்ட் ஈவில் டெட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் த டைரக்டர் இஸ் சாம் ரைமி. ஸோ அவர் எப்படி அந்த ஹாரர் எலிமெண்ட்டை வந்து எப்படி கொண்டு வருவார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து எடுத்திருப்பார். ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம்னா ரெண்டல் ஃபேமிலி 2025 வந்தது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அவைலபிள் இன் ஜியோ ஹாட்ஸ்டார் நவ். ஸோ அது வந்து இட்ஸ் அந்த கான்செப்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் த திங்ஸ் தட் அன்ஃபோல்ட்ஸ் வித்தின் அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் மை லார்ட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிற அந்த கிட்னி ராக்கெட் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த சோஷியல் சட்டையராக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற சோஷியல் மெசேஜிங்காக இருக்கட்டும், ராஜமுருகனோட அந்த பொலிட்டிக்கல் ஆன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. அண்ட் எஸ், அதுக்கப்புறம் வந்து பழைய படங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு சீரீஸ் வந்திருக்கு எக்ஸாம்னு சொல்லி. ஸோ அதுவும் வந்து இட் வாஸ் அ குட் வாட்ச். இங்கே நடக்கிற அந்த ஸ்கேம்ஸை பற்றியெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. பட் சம்ஹவ் வந்து கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் காமிக்கவே இல்லை. ரெண்டாவது வந்து த ஸ்க்ரீன் பிளே வாஸ் ஃபாஸ்ட் ஃபேஸ்ட். ஒரு கட்டத்துக்கு மேலே கதை வந்து எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிருது. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் நோ பர்டிகுலர் சொல்யூஷன் ஆர் நோ பர்டிகுலர் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த சீசனுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அதை பார்க்கும்போது. எஸ், தட்ஸ் இட். அண்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் அண்ட் ஃபிலிம்ஸோட ரிவ்யூஸ் வேணும்னா டியோ சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.